அந்திரிதாஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து சாதாரணமா கடந்து போகக்கூடிய நிகழ்வுகளா? இதுக்குள்ள ஏதாவது மெசேஜ் இருக்குதா? அதாவது சில அரசியல் கூட்டணிகள் திருமண வரவேற்பிலே தான் மலர்ந்திருக்கின்றன. அண்ணாமலை என்கின்ற திரைப்படத்தில் ராதாரவி அடிக்கடி ஒரு வசனம் சொல்வார், கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா வரும் அப்படின்னு சொல்லுவார். இந்த அண்ணாமலை என்ன கணக்கு? ஆமாம், இந்த அண்ணாமலை சொல்கிறது என்னன்னா, இப்போ வந்து பிஜேபியோடு இருந்த காரணத்தால் தான் நம்மளுக்கு இறங்குமுகமாக இருக்கிறது. 20% மைனாரிட்டி வாக்குகளை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு ஆர்டிக்கல் 370 ரத்து, சிஏஏ இவைகள்லாம் கூட்டணி தர்மத்திற்காக அவற்றை நாங்கள் ஆதரித்தோம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு 26 மாத்திரமல்ல 29 வரை கூட்டணி கிடையாது, எப்பவும் கிடையாதுன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து எஸ்டிபிஐ மாநாட்டிலே போய் அதை உறுதி செய்தவர் இன்றைக்கி வந்து ஒரே எதிரி திமுக தான் அப்படி என்று சொல்வது வந்து, ஆனால் அதுக்கு பிறகும் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னது கூட மென்மையான விரல்களால் தான் தடவி கொடுத்தாங்க. நாட்டுப்புற பாடலில் வரும், மாமா அடித்தாலும் மல்லிகைப்பூ சொண்டாலே, அத்தை அடித்தாலும் அருளப்பிள்ளை சண்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி மயிலிறகை தடவுவது போல தடவிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருப்பதாக நான் தருகிறேன். 2 காரணங்கள் அதிமுகவுக்கு பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே 2 உதாரணம் சொன்னேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் சம்பந்தமாக டிஏவிசி ஒரு ஃபைல் அனுப்புகிறாங்க, கவர்னருக்கு ஃபைல் அனுப்புகிறாங்க. அனுப்புனது 2023 மே மாதம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜூலை மாதத்தில் என்ன சொல்கிறாங்க, 2023 அப்படி ஒரு ஃபைலே வரலை அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து 9வது மாதம் செப்டம்பர் மாதம் 23 கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த மாதமே நவம்பர் மாதமே என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், தேர் இஸ் எ ஃபைல் சொல்லிட்டு அஃபிடவிட் போடுறாங்க, ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மே மாதத்தில் இல்லைன்னவங்க ஜூலை மாதம் இல்லைன்னவங்க இவங்க கூட்டணி முடிச்ச பிறகு நவம்பர் மாதத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே தான் விஜயபாஸ்கர் 2016 இப்போ இன்னைக்கு வந்துடுறேன் நான். இன்னைக்கு இந்த ஒரு விதத்தை சொல்கிறேன். 2016 கேஸ் இருக்குது. நாங்கள் இது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தலை, சிபிஐ நடத்துது. 13 வாய்தா வாங்கியிருக்கு. ஆனால் என்னைக்கு கூட்டணி பிரிந்தார்களோ அது அடுத்த மாதமே அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு வந்து ஃபைல் எடுத்துக்கொள்ளப்பட அனுமதி. இந்த கேள்வி, இந்த பதில் எனக்கு ஒரு கேள்வியை உருவாக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு 2 ஜெகத் ரட்சகனுக்கு உரிமையான சில இடங்களில் அமலாக்கத்துறை ரைடு நடக்குது. செந்தில் பாலாஜியினுடைய உறவினருக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடக்குதுன்றப்போ அண்ணாமலை, எஸ்பி வேலுமணி ஒரு இடத்துல நிற்கிறதும், திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, மற்றவங்களெல்லாம் அப்படி பார்க்க முடியாதுன்னு இபிஎஸ் சொன்னதனுடைய புள்ளியும், இந்த இடி ரைடும் ஒரு புள்ளியில் ஒரு ஆன்சர் சொல்ல. அது வந்து லண்டன் வில் டேக் இட்னாங்க. 2ஆம் உலக போரில் இதில் லண்டனில் சிதறிக்கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் வின்ஸ்டன் சர்ச்சில் பேசினார், லண்டன் வில் டேக் இட், லண்டன் எதையும் தாங்கும். ஏனடி எதற்கடி ஏன் இந்த நெருக்கடின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாவில் 500 பேர் சிறைச்சாலையில் இருந்து மீண்டு வந்து புத்துருவாக்கமாகி 75 மாதம் நடைபோட்டு கொண்டிருக்க கட்சிக்கு அதெல்லாம் சந்திக்கின்ற தெம்பும் திராணியும் நிச்சயமாக இருக்கிறது. நான் அதை சொல்லலை. நீங்க மதிமுகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ அமலாக்கத்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க, கூட்டணியை உடைக்கிறாங்க, எதிர்கட்சியை இல்லாமல் ஆக்குறாங்கன்ற விமர்சனம் வரும்பொழுது ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோடு சேரலாம்ன்ற ஒரு புள்ளி நடக்கிறப்போ இன்னும் ரைடுன்ற சமாச்சாரம் பக்கத்தில் நடக்குது இல்லையா பேரலரா? அதுவும் இதுக்குள்ளான ஒரு சிம்டம்ஸ் தானே அது? இல்லை, அதில் இப்படி வந்து இந்த எஸ்பி வேலுமணி மாதிரி மற்றவர்கள் மாதிரி வந்து எங்களுக்கு நெருக்கடி இருக்குதுன்ற மாதிரி இல்லை. அறிவிக்கப்படாத நெருக்கடி இருக்குது எங்கள் பேர்லலாம். எங்களெல்லாம் வழக்குகள் வந்து முறித்து கொண்டு இருக்கிறது, நெருக்கி கொண்டு இருக்கிறது என்கின்ற அந்த இது வந்து திமுககள் அதையும் வந்து அவர்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த காலகட்டத்தில் இருக்காங்க. அன்புமணி வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, நான் தவறு சொல்லலை. இந்த கான்ஸ்டிடுவன்சி இதை தொகுதி வரையறையை பொறுத்தவரையில் அவர் கருத்து இது வரவேற்கப்படுகிறது, அவசியமான ஒன்றுன்னு பிஜேபி கூட்டணியிலேருந்து பேசியிருக்கிறார். அந்த கருத்தை அவர் வரவேற்க, அதுக்காக கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி கேஸ்ட் சென்சஸை வந்து அவங்க வலியுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, திஸ் இஷ்யூ ஆஃப் கண்டக்டிங் கேஸ்ட் சென்சஸ் இஸ் எ பாலிசி மேட்டர் அண்ட் ஃபால்ஸ் இன் த டொமைன் ஆஃப் சென்ட்ரல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதை வந்து யாரும் புரிந்து கொள்ளுகிற பீகார்ல தான் அப்படித்தான் வந்து ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுத்து சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்காங்க. புள்ளியிலிருந்து தோழமை புள்ளி நோக்கி நகர்றத எடுத்துட்டு தான் நான் கேட்கிறேன். நான் இன்னைக்கு கேட்கக்கூடியது என்னன்னா, திமுக யாரெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்களோ அவங்க சம்பந்தமான கேஸ்லயோ அல்லது அவங்க சம்பந்தமான விஷயங்கள்லையோ திமுகவுக்கு எதிரான அல்லது திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய சமாச்சாரம் நடக்குது இல்லையா? இப்போ சீமான் விவகாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த கேஸில் என்ன நிலைப்பாடு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா வேணாமா அப்படின்றப்போ அதை பரிசீலிங்க, அது குறித்து பதில் அளிங்கன்றாங்க. இப்போ ஈடி நடக்குது. இப்போ திமுகவை வலுவிழக்க செய்யணும் அல்லது திமுக கூட்டணியை உடைக்கணும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தணும்னு மத்திய அரசு ஒரு கால்குலேஷன் போடும் இல்லையா?
இல்லை, சீமான் போட்ட வழக்கு வந்து திமுக போட்ட வழக்கு கிடையாது, 2011 போட்ட வழக்கு. அது கூட வந்து அப்படியே தான் கெப்டின் அபேயன்ஸ்ன்ற மாதிரி கிடப்புல தான் மறைமுகமா இருக்கிறாங்க. இல்ல கிடப்புல தான் இருந்தது. இவர் போய் அதை குவாஷ் பண்ணோன்றது சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் போட்ட காரணத்தால் தான் அவர்கள் இது வந்து முக்கியமான சீரியஸான வந்து சார்ஜஸ், இதை வந்து விசாரித்து தான் ஆக வேண்டும் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால வரையை சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. திமுக அதை வந்து பண்ணல. பண்ணிருந்தா எப்பயோ வந்து அவர் என்னைக்கு பேசினாரோ, பெரியார் பேசினாரோ அன்னைக்கே போட்டிருக்கு. இது எல்லாமே விட்டுறலாம். அவரே போய் இது எல்லாத்தையும் விட்டுறலாம். திமுக ஜெயிக்கணும்னே விரும்புமா பாஜக? இப்ப திமுகவை வீழ்த்தணும் அரசியல் ரீதியா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தணும், அவங்களை உடைக்கணும்ன்றதுக்கான ஒரு வியூகம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்தை அவங்க எடுப்பாங்கல்ல. அதனால தான் 26லயும் முடியாது, 29லயும் முடியாது, 31 கிடையாதுன்ற அந்த பிபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுக தான் எதிரின் பேச வைத்திருப்பதே பிஜேபி தானே, இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தானே. அதுதான் இன்னைக்கு ஒழித்து கொண்டிருக்குதான் நான் நினைக்கிறேன். இடபிள்யூஎஸ் வந்து வந்ததே தவிர இடபிள்யூஎஸ் எதிர்த்து பார்லிமெண்ட்ல தம்பிதுரை பேசினார் தவிர எதிர்த்து வாக்களிக்கல. ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து இடஒதுக்கீட்டிலே முகிழ்த்த இயக்கம் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லுவாங்க, நான் மதிக்கிறேன், அதெல்லாம் அதுக்காக போராடினாங்க, அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா இடபிள்யூஎஸ் வந்து ஓட்டெடுப்பு வரும்பொழுது அவரே பார்லிமெண்ட்ல இருந்து அப்ஸ்டெயின் ஆயிட்டார். நான் கூட கேட்டேன் வெளியூருக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார், அப்ஸ்டெயின் ஆயிட்டார். சில இடத்துல ஸ்லிப்ஸ், there are so many slips in between the lips என்றார். ஆனா இந்த கான்ஸ்டிட்யூன்சி வரையறை பொறுத்தவரை சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறான்னு சொன்னார். அதுக்காக அவர் பிஜேபி கூட்டணியில திமுகவுக்கு வந்துருவான்னு பேசுறது சரியான ஒரு எடுத்துக்காட்டா எனக்கு தெரியல. இன்னைக்கு ரைடு வந்து டாஸ்மாக்ல விட்டுருக்காங்க, டாஸ்மாக் அலுவலகத்துல. இதே மாதிரி திமுக வந்து அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கணுங்கிறதுக்காண்டி 2019 பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல ரைடு விட்டு தலைமைச் செயலகத்தில் ஆமா ரைடு விட்டாங்க. அதுக்கு பிறகு திமுக 2019 அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஆக இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். நேற்றுக்கு வந்து அண்ணாமலை பார்த்து இவங்க நெளிஞ்ச நெளியை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி நெளியலைன்னா இன்னைக்கு அவங்க வீட்டில் ரைடு போயிருக்கலாம். ஆக என்ன நிலை போயிருக்குங்கிறது அவங்க பிஜேபி எப்படி கையாளுங்கிறது இது ஒரு வித்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதல் சம்மன் வந்து சரத் அரவிந்தனுடைய இதனுடைய உரிமையாளர்கிட்ட வந்து சரத் சந்திரா கிட்ட முதல் சம்மன் கொடுத்து விசாரிக்கும் போது எனக்கு கெஜ்ரிவாலியே தெரியாதுன்னார். அவர்கிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு இது ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்ட பிறகுதான் இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா எந்த இடத்திற்கும் கூட்டணியின் நிர்பந்தத்திற்காக எந்த இடத்திற்கும் இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசு போகும். ஆனா அதிமுக நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கு. திமுக எதையும் எதிர்த்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.